வணக்கம் ஜென்சி பேங்கர்ஸ். காலேஜ் முடிஞ்சது, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஐடி ஜாப்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேங்கிங் செக்டாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேங்கிங்கான ஃபவுண்டேஷனை கொடுக்கறதுக்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜூன் 7th பேங்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பேங்க்ல ஒரு டாப் போஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் சீரீஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்வாசிவ். ஸோ இந்த பெர்வாசிவ் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட் காமனாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு வார்த்தை தான். என்னென்னா எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது, ஓகேவா? ஸோ ஸ்ப்ரெட்டிங் வைட்லி எவ்ரிவேர், ஸ்ப்ரெட்டிங் வைட்லி எவ்ரிவேர், சரிங்களா? ஸோ அடுத்து என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிங்க்மேன்ஷிப். பிரிங்க்மேன்ஷிப். ஸோ பிரிங்க்மேன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா புஷிங் எ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் டு எ லிமிட். அதாவது ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது, பட் அதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிமிட்டுக்கு நான் தள்ளுறேன் அப்படின்னா அதை நான் என்ன சொல்லலாம், பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா நெக்லிஜென்ஸ். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸ். ஸோ நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன மீனிங், கேர்லெஸ்னஸ், ஓகேவா? இல்லைனா லேக் ஆஃப் ப்ராப்பர் கேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து முக்கியமான வார்த்தை ஹோலிஸ்டிக். அதாவது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோலிஸ்டிக் அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ், ஓகேவா? காம்ப்ரிஹென்சிவான ஒரு விஷயம், காம்ப்ரிஹென்சிவ், சரிங்களா? ஹோலிஸ்டிக் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ், கன்சிடரிங் த ஹோல் திங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் ஃபிஃப்த் திங் இஸ் மேண்டேட். மேண்டேட் அப்படின்னா இதை வந்து கட்டாயமாக்கணும், இட்ஸ் அ கமெண்ட், ஓகேவா? இட்ஸ் அ கமெண்ட். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சீரியஸ். இன்சீரியஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னா கிராஜுவலி ஹார்ம்ஃபுல் இன் அ ஹிடன் வே. ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம், பயங்கரமான ஒரு விஷயம், பட் அது எனக்கு மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதை நான் இன்சீரியஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க அல்பேட். அல்பேட் அப்படின்னா ஆல்தோ இல்லை அப்படின்னா ஈவன்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனெக்டர், ஓகேவா? அல்பேட் அப்படின்னா ஆல்தோ இல்லை அப்படின்னா ஈவன்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனெக்டர். ஆல்பேட் அப்படின்னா ஆல்தோ இல்லை அப்படின்னா ஈவன்தோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எய்த் திங் பார்த்தீங்க அப்படின்னா பிராக்மேட்டிக். ஸோ பிராக்மேட்டிக் அப்படின்னா என்ன இருக்குன்னா ப்ராக்டிக்கல், ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அண்ட் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரீவேம்ப். ரீவேம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்றது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, சரிங்களா? ஸோ அடுத்து ப்ளூராலிட்டி. ப்ளூரல் அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறப்போ ப்ளூரல் அப்படின்னா மோர் தென் ஒன் அப்படிங்கிறோமா? அப்போ இங்க ப்ளூராலிட்டி அப்படின்னா கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் வெரைட்டி ஆர் டைவர்சிட்டி ஆஃப் பீப்புள், ஓகேவா? இட்ஸ் லைக் டைவர்சிட்டி, நிறைய இருக்கிறத வந்து நான் என்ன சொல்லலாம், ப்ளூராலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அபேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த குறைக்கிறது, ரெடியூசிங் ஆர் லெசனிங் சம்திங், ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா விசினிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அதாவது நமக்கு சுத்தி இருக்கக்கூடியது. இப்போ என்னோட வீடு இங்க இருக்குன்னா என்னோட வீட்டுக்கு இந்த சைடு சுத்தி இருக்கிற இந்த ஏரியாஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா விசினிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இட்ஸ் லைக் a நியர்பை ஏரியா ஆர் சரௌண்டிங் நெய்பர்ஹுட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பிசியேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிஜன் இல்லாம சஃபகேட் ஆகுறது, சஃபகேட்டட் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன், அதை வந்து என்ன சொல்லலாம், ஆஸ்பிசியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிலோரி அப்படின்னா ஒருத்தங்க தப்பு அப்படிங்கறத பப்ளிக்கா கிரிட்டிசைஸ் பண்றது, கிரிட்டிசைஸ் பப்ளிக்லி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அண்ட் 15th திங் இஸ் மணிஃபோல்ட். மணிஃபோல்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய அப்படின்னு அர்த்தம், மெனி ஆர் வேரியஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மெனி ஆர் வேரியஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜங்ஷன். இப்போ இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஆர்டர், ஒரு டாமினண்டா அத்தாரிட்டேட்டிவா பவர்ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்றத வந்து வார்னிங் கொடுக்கறத வந்து நம்ம இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ராபிட்டியேட், ஓகேவா? ப்ராபிட்டியேட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இட்ஸ்
அப்பீஸ், ஒருத்தவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்க நம்ம என்ன பண்றது, கோபத்தை குறைக்கிறது. ஓகேவா, அப்பீஸ் பண்றது. இட்ஸ் அ வெர்ப். அடுத்து பாருங்க, அசீடு. அசீடு அசீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ட்ரீட்டி மாதிரியான ஒரு விஷயம். அதாவது இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்டுக்கோ ஒரு ரெக்வெஸ்டுக்கோ நம்ம அதை ஏத்துக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம அசீடுன்னு சொல்லலாம். டு அக்ரி அப்படின்னு சொல்லி சொல்றது, டு அக்ரி டு ரெக்வெஸ்ட் ஆர் டிமாண்ட் சம்திங். சரிங்களா, அப்ப அந்த அசீட் அப்படிங்கிறது ஏத்துக்கிறோம் இல்லையா, இட்ஸ் an action, so verb. அடுத்து பாருங்க, எக்ஸ்கோகிட்டேட். ஓகேவா, எக்ஸ்கோகிட்டேட் அப்படின்னா என்ன பண்றதுன்னா பிளான் அவுட் பண்றது, ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறது, டு திங்க் அவுட், இல்ல அப்படின்னா டு பிளான் சம்திங், எல்லாமே. ஸோ இட்ஸ் ஆல்சோ எ வெர்ப். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ளாய். சரிங்களா, க்ளாய். க்ளாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் லைக் அ சென்டிமெண்ட். ஓகேவா, இப்போ ஒருத்தங்கள நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம்னா அதிகாரமா வச்சுக்காம எமோஷன் மூலமா கண்ட்ரோல் வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம க்ளாய்னு சொல்லலாம். இட்ஸ் ஆல்சோ எ வெர்ப் தான், இட்ஸ் லைக் அ சென்டிமெண்ட். ஓகேவா. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபைடு. கன்ஃபைடு கன்ஃபைடுக்கு மீனிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை வந்து வெளியே சொல்றது. ஓகேவா, டு ஷேர் எ சீக்ரெட். ஓகேவா, டு ஷேர் எ சீக்ரெட். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிட்ஃபால்ஸ். இப்போ பிட்ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் எனக்கு ஒளிஞ்சிருக்கு, அது எனக்கு தெரியாம இருக்கும், அதுல நான் கால் வச்சேன் அப்படின்னா விழுந்துருவேன். ஓகேவா, இட்ஸ் அ நவுன். என்ன மீனிங்னா இட்ஸ் அ ஹிடன் ஆர் ஈஸிலி அன்ரெகனைஸ்டு டேஞ்சர்ஸ். என்னால் அது வந்து பிரச்சனை அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நான் பிட்ஃபால்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கிளிம்ட். சரிங்களா, கிளிம்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்மால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்மால். ஓகேவா, ஒரு சின்ன ஃபிளாஷ் ஆஃப் லைட், ஸ்மால் ஃபிளாஷ் ஆஃப் லைட்டை வந்து நான் என்ன சொல்லிக்கலாம், கிளிம்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்மால் ஃபிளாஷ் ஆஃப் லைட். அடுத்து டிஸ்ரெலிஷ். டிஸ்ரெலிஷ். டிஸ்ரெலிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அந்த டேஸ்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் டிஸ்லைக் பண்றேன் அப்படின்னா அதை வந்து நான் என்ன சொல்லலாம், டிஸ்ரெலிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிஸ்ரெலிஷ். சரிங்களா. டியூன்ஸ். டியூன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இட்ஸ் a stupid person அப்படின்னு சொல்லி அர்த்தம். a stupid person, அறிவில்லாத ஒரு மனுஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டியூன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, stupid person. ஸோ அடுத்து பாருங்க ஸ்னக்லி. ஸ்னக்லி அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா, ரொம்ப வார்மா, ரொம்ப நல்ல விதமா ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஃபீலிங்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்னக்லி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட்ஸ் லைக் இன் அ கம்ஃபர்டபுள் ஆர் வெல் ப்ரொடெக்டட் மேனர். ஓகேவா, இட்ஸ் அன் அட்வர்ப். அடுத்து பாத்தீங்கன்னா டெலின்குவன்சி. டெலின்குவன்சி. டெலின்குவன்சி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். இதுக்கு மீனிங் என்ன, ஒரு சின்ன தப்பு, அதாவது எஸ்பெஷலி அந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் சின்ன தப்பு செய்யறாங்கன்னா அந்த தப்புக்கு பேர், அந்த கிரைமுக்கு பேர் டெலின்குவன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. சோ அடுத்து ஃப்ரிட்டர். ஃப்ரிட்டர் அப்படின்னா தேவையே இல்லாத ஒரு விஷயத்துல உட்காந்து நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரிட்டர்னு சொல்லலாம். வேஸ்டிங் எனர்ஜி, வேஸ்டிங் டைம், வேஸ்டிங் மணி. ஓகேவா, இது வந்து எனக்கு ஃப்ரிட்டர். இட்ஸ் அ வெர்ப். அடுத்து பாத்தீங்கன்னா கேல்டு. கேல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை வந்து இரிட்டேட்டிங்கா அல்லது அனாயிங்கா ஃபீல் பண்ண வைக்கிறத நம்ம கேல்டுன்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெர்ப். ஓகேவா, இட்ஸ் அ வெர்ப். ஸோ அடுத்துனா சீம்லெஸ். சீம்லெஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னா இட்ஸ் அ ஃபிளாலெஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எந்த ஒரு தவறும் இல்லாம ரொம்ப நேர்த்தியா இருக்கிறது. இட்ஸ் ஃபிளாலெஸ். அட்ஜெக்டிவ். அடுத்து பார்த்தோம்னா என்ட்ரீட்டி. என்ட்ரீட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம், என்ட்ரீட்டின்னு சொல்லலாம். ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஃபெலிசிட்டேட். ஃபெலிசிட்டேட் அப்படின்னா ஒருத்தவங்களை பாராட்டுறத வந்து நம்ம ஃபெலிசிட்டேட்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெர்ப். பாராட்டுறது. சரிங்களா, அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அதை நம்ம பாராட்டுறோம், பிரைஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து எனக்கு ஃபெலிசிட்டேட்.
ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, விச் மீன்ஸ் நம்ம லா புக்ல எழுதியிருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டாட்யூட்னு சொல்லுவோம். இட்ஸ் a written law passed by a legislative assembly, that is statute. சரிங்களா? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் அது எனக்கு லா புக் மூலமா பாஸ் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 34 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்ஃபெட்டர்டு. அன்ஃபெட்டர்டு அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல், without any kind of restriction, that is unfettered. debunking அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லி நம்பப்படுது, இல்ல அது உண்மை கிடையாது, இட்ஸ் அ மித் அப்படின்னு சொல்லி அதை நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா அதை நான் என்ன சொல்றேன், டீபங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? எக்ஸ்போசிங் சம்திங், தட் இஸ் டீபங்கிங். சோ அடுத்து பாருங்க, ஆஸ்டரி. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரிக்ட், வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரிக்ட். அப்படி இருந்தா நம்ம ஆஸ்ட்ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பர்ஜியான் அப்படின்னா ராபிட்டா க்ரோ ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பர்ஜியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சென்ஷியர் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப பப்ளிக்கா அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம், ஸ்ட்ராங்கா பண்றோம் அப்படின்னா அதை நம்ம சென்ஷியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் சென்ஷியர்னு சொல்லலாம். டியூபியஸ் அப்படின்னா நமக்கே தெரியும், இட்ஸ் டவுட்ஃபுல், சஸ்பீஷியஸ். ஓகேவா? ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கிறது, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு டீடைல்ஸ் இருக்குது இல்லைன்னா ஒரு கிளீனினஸ் இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்றதை வந்து ஃபாஸ்டிடியஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். உங்களுக்கு ஹோம்ஒர்க் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எபுலியன்ட். இதுக்கான மீனிங் என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இது என்னவா வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஸோ கண்டிப்பா இந்த வார்த்தைக்கு மீனிங் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த வீக்ல ஒரு இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹிந்து நியூஸ் பேப்பர், அந்த கலெக்ஷன்ல உள்ள வேர்ட்ஸ் தான் இது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், அடுத்த செட் ஆஃப் ஒரு 40 or 50 வேர்ட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சு நீங்களா படிங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்களா ஃப்ரேம் பண்ணுங்க, ஸோ தட் அந்த வார்த்தையோட மீனிங் கண்டிப்பா மறக்கவே மறக்காது. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.